1998 ஸ்லாங்கூர் அப்படின்னு ஊரை கட்டுறாங்க. அந்த ஊரில் ரவிக்குமரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ரவிக்குமரோட மனைவி சுதா. இவங்க 2 பேருக்குமே 3 பசங்க. ஆனால் அதில் ஒரு பசங்க மட்டும் இவங்க பசங்களே கிடையாது. அதில் ஒரு பசங்க மட்டும் ரவிக்குமருடைய அண்ணனா திருக்குமரன் பையன். திருக்குமரன் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் இவங்க 3 பேரில் அவங்க கொடுத்த பேர் சத்தியகுமரன், சிவகுமரன், சத்தியகுமரன், சக்திகுமரன். இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க. இந்த ஊரில் அவங்க யாருமே படிச்சிக்க முடியாது. ரொம்ப படிச்சிக்க முடியாது. இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருக்கார். அவர் பேர் மூர்த்தி. மூர்த்திக்கு இவங்க 3 பேரும் ரொம்ப சொந்தங்க. ஏன்னா இவங்க அப்பாவுடைய சொந்தம் தான் இந்த மூர்த்தி அப்படின்னு ஒருத்தர். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்லலாம். ஃப்ரெண்டு மாதிரி பண்ணுவாங்க. இவங்க அப்பப்போ என்ன விளையாட்டு கேட்டாலும் அங்கே போய் இருப்பாங்க. அதான் எங்களுடைய இது. ஆனால் இன்னொரு நாள் சத்தியகுமரி இறந்து போயிட்டான்னு சொல்லி அவருடைய பாடியை கொண்டு வந்தாங்க. ரவிக்குமரோட சுதாவும் கதறி கழிஞ்சு இருந்தாங்க. ஆனால் அந்த 2 பேருக்கு மட்டும் இது பண்ண முடியாது. ஏன்னா இவங்க 3 பேரும் டீன்ஸ் பேரஸ் இரட்டையர்கள் அப்படின்னு தான் ஊரில் கூப்பிடுவாங்க. சில பேர் சகோதரர்கள், சில பேர் இரட்டையர்கள் கூப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கவலையான விஷயம். இந்த காலேஜ்லேயே இங்கே இந்த 2 பேர் தான்டா ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க. இவங்களை பார்த்துட்டு சில பேர் பாட்டு கூட கேட்க வந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேருமா ரொம்ப நல்ல பசங்களாகி மக்களுக்கு சேவை செய்யணும். என்னடா சொல்ற? ஆமாடா, இவங்க 3 பேரும் இரட்டையர்கள். ஆனால் இவங்க 2 பேர் ஒருத்தர் சக்தி குமரன் அப்படின்ற ஒருத்தர் அவங்களோட சொந்தக்கார தம்பி. ஆனாலும் இவங்க 2 பேரும் அப்பா அம்மா உயிரோடு இப்போ இல்லை. காரணம் அந்த துக்கத்துக்காக தான் இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன கதை உனக்கு புரியுமா இல்லையா? ரொம்ப வருத்தமாக இருக்குடா. ஆமாம், இவங்க 2 பேரும் யாரு? ஏண்டா அவங்கள மட்டும் நல்லா பார்க்குறீங்க? உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? ஏன்டா பண்ணுறீங்க? ஒழுங்கா பார்த்து எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. ஆனால் அவனை மட்டும் நல்லா பார்க்குறீங்க. முக்கியம் என்ன வேண்டாம்? அப்பயம்மா நான் அங்கே பார்த்துட்டு டேய் ஒன்னதான்டா, ஒன்னதான் ஒழுங்கா பார்க்க மாட்டேன். நீ பார்க்கல உங்களெல்லாம் பிஷ்டிக்க விட மாட்டேன். ஒழுங்கா பாடத்தை செஞ்சுட்டு வரணும். உங்களுக்கு எதுவுமே இல்லை. உங்களை தான்டா. உங்களை தான். தமிழா, நீங்க 2 பேரும் இல்லைங்கப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் நைட்டு 10 மணிக்கு போட்டோம். என்ன இவங்க 2 பேரும் தான் உனக்கு இந்த கிளாஸ் இருக்காங்க. நீங்க ஒண்ணு இல்லைன்னா போ. உங்களை தான். சரி தம்பிங்களா, நீங்கள் போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். சார் என்ன சார் நடக்குறீங்க? இவனெல்லாம் விட மாட்டீங்க சார். என்னடா தினமும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு? இல்லைடா, அது அப்படி நடந்துகிட்டு இருக்கே. சரி, இங்கே ஈசா வந்திருக்கான், பார்த்துக்கலாம். ஈசா, இங்கே என்னடா பண்ணுற? இங்கே என்னடா பண்ணுற? என் கிளாஸ் என்ன அவனை பார்த்து பாராட்டிட்டாங்க போயிருக்கு. என்னடா இங்கே என்ன வந்திருக்கேன்? என்ன உடம்பு உன்னை முகத்தில் பதட்டம் தூக்கி சொல்கிறான். என்னாச்சுடா? தம்பி சக்திக்கும் வந்தாண்டா. அவனை பார்த்தோன்னே எனக்கு பயம் ரொம்ப வந்துருச்சுடா. அதான்டா அவங்ககிட்ட சொல்ல வந்தேன். ரொம்ப பொய்யில சொல்லாத. என்னடா நீ? வேலை இருந்தா போய் பாடுறா. பின்னாடி வரா. நில்லுங்கடா. நில்லுங்கடா. நான் சொல்றது கேளுங்கடா. சொல்லுங்கடா. நில்லுங்கடா. போங்கடா.
டேய் ஒருவேளை ஈசா சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? ஏன்டா அப்படி சொல்கிற? ஆனால் அவன் கண்ணிலே உண்மை தெரிஞ்சுடா. கண்ணிலே உண்மை தெரிஞ்சிச்சா? எப்படா உனக்கு மட்டும் கண்ணிலே உண்மை தெரியுது? டேய் அதெல்லாம் அப்படிதான்டா. டேய் வாடா வாடா உள்ளுக்கு போனா. டேய் ஆமாடா மழை பெய்யுது. டேய் ஆமாம் அவரு எங்கடா காணோம்? ஆமாம், யாரு? அங்கிளா? டேய் அதான் முதல்ல போயிட்டு பாருடா. சரி நான் பார்க்குறேன் இப்போ. ஆனால் நம்ம அங்கிள் எங்க? அங்கிள் அங்கிள் எங்கே இருக்கீங்க அங்கிள்? அங்கிள் டேய் ஒருவேளை அங்கிள் மேலே இருப்பாரோ? அப்படிங்க அப்பப்போ அவன் அங்கிள் மேலே தான் இருப்பார். சரி மேலே போய் பார்க்கலாமா? மேலே தான் இருப்பார் கன்ஃபார்ம். டே ஆமாடா நீ சொல்கிற மாதிரி அங்கிள் எப்போது மேலே தான் இருப்பார். டே ஆமாண்ணா, அங்கிள் மேலே தானே இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாரு அங்கிள்? டே ஆமாடா இங்கே தான் இருக்காரு. அங்கிள் இங்கே தான் அங்கிள் பண்ணுறீங்க? நம்ம மேலே தான் தேடிட்டு இருக்கோம். இல்லைப்பா, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தப்பா. சரிப்பா, கிளாஸு போயிடுது. நல்லா தான் அங்கிள் இருந்துச்சு. உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. ஏன் அங்கிள் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா உங்கள் அப்பனும் இதே மாதிரி தான் பாஸ் ஆகி நான் எல்லாரோட இதையும் காப்பாற்றுவான்ப்பா. அதான் உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கும். டே சத்யா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்லைடா, அனாவசியமாக ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை நம்ம இது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் இல்லை இப்போ கூட பார்க்கலாம்டா. டே அனாதாசனமாம்மா என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அனாவசியமாக ஓகே தானேடா? ஏன்டா? டே என்னடா சொல்கிற? எனக்கே இந்த ஐடியா வந்ததுலடா, உனக்கு எப்படிடா வந்துச்சு? சரி இப்போ பணத்துக்கு எங்கே போவ? அதான்டா நானும் யோசிச்சிட்டே இருக்கேன். பணத்துக்கு எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில. தம்பிங்களா, நீங்கள் பேசுறத கேட்டப்பா, சமூக பழைய வீட்டை விற்றுருங்க. ஏன்க்கு அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா உங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சோன்னா, கல்யாணம் அப்படின்னா இந்த வீட்டை விற்று ஏதாவது பண்ண சொல்லியிருக்காருப்பா. ஸோ அதனால நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டை விற்றுருங்க. என்ன சொல்கிறீங்க அங்கிள்? அந்த வீட்டை விற்க சொன்னாரா? சரி அப்போ சிவா, அந்த வீட்டை விற்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கலாம். அப்பா வாழ்ந்த வீடு, அப்பப்போ இந்த வீட்டை வந்து பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு தேவைப்பா நான் சொல்லுவோம். ஸோ போய் ரெடியாகும், கிளம்பலாம். சரி பரவாயில்லடா, வீட்டை விற்றுருவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் இருக்காரு, அவர்கிட்ட பேசுகிறோமே. டேய் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த இடத்துக்கு வரோம்டா. அதான்டா. சத்யா எனக்கு மக்களோட இருந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காடா? அதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்ரா. ஆமாண்டா, அங்கிள் கூட வந்தது மறக்க முடியாதுதான்டா. இந்த இடம் நம்மளுக்கு மறக்க முடியாத இடம்டா. சரிப்பா உள்ளே போகலாம். டேய் ஆமாடாவா உள்ளே போகலாம். டேய் என்னடா உள்ளுக்கு ரொம்ப செலஞ்ச வேலைலாம் இருக்குது. ஆமாம் பெண்ணு, என்ன ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த வீட்டுக்கு வரோம். அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. சரிடா வாடா வீட்டை சுற்றி பார்க்கலாம். ரொம்ப நாள் வீட்டை சுத்தம் பண்ணி வா பார்க்கலாம். நடந்த விஷயங்கள்லாம் மறக்க முடியுமாடா? சரி வாடா வீட்டை சுற்றி பார்ப்போம். டேய் இந்த இடம் நாங்கள் கடை இங்கே தான்டா. நம்ம இங்கெல்லாம் பண்ணோம். சரி அந்த ஏஜென்ட்டோட நம்பர் ஒன்று இருக்குல்ல, நீ அவருக்கு என்ன ஃபோன் அடித்தா என்ன? நான் கேட்கணும்னு நினச்சேன், நீ இது எதுவுமே சொல்லலை. டே ஆமாண்டா, அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது. அவர் என் ஃப்ரெண்டோட அப்பா தான்டா. அவர் பார்த்து ஒரு 2-3 வருஷம் இருக்கும். அப்படியா? சரி அவர் நம்பரை கொடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சரி சரிடா நான் பார்த்துக்கிறேன். இதான் நம்பரா? சரி நான் அடிக்கிறேன். டே ஒரு நம்பர் நான் அனுப்பி விட்டேன், நீ ட்ரை பண்ணிப்பாரு. ஹலோ. சொல்லுப்பா, யாருப்பா அது? சார் நான் சிவகுமாரனுடைய பிரதர் பேசுகிறேன் சார். என்ன விஷயப்பா சொல்லு. இல்லை சார், நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வீடு தான் இது பண்ணீங்களா போல இருக்கு. ஆமாப்பா, என்ன விஷயம்? என் பழைய வீடு விற்க முடியுமா? இதுதான்ப்பா, இதான் விஷயமா? சரிப்பா, நான் வீட்டை வைக்கிறது வரேன். எங்கேப்பா வரணும்? அந்த பழைய வீட்டுக்கே இருந்துருங்க. சரிப்பா, நான் பழைய வீட்டுக்கே வரேன். சரி சார், நான் அப்போவே அந்த ஏஜென்ட் அந்த அங்கிளை கூப்பிட்டு வந்துடுறேன். நீ இங்கே வீட்டை சுத்தம் பண்ணிட்டு. சரி போட்டு வா. டே சிவா, வெளியே வர, அந்த அங்கிள் வந்துட்டாரு.
டே வெளியே வரேன்டா. எப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கோம் அங்கிள். எப்போ இதான் இந்த வீடா? பார்க்க நல்லா இருக்குப்பா. ஆமாம் அங்கிள், இதான் இந்த பத்திரத்தை கொடுக்குறேன். வீட்டெல்லாம் ஒரு வேலை பார்த்துருங்க. சரிப்பா நான் பார்த்துட்றேன். நீங்கள் பத்திரத்தை மட்டும் கொடுங்க. அங்கிள் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இருங்க, சைன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஏங்க கொண்டாடுங்க. போட்டாச்சு. சரிப்பா பத்திரத்தெல்லாம் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேப்பா பத்திரம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் இப்படிலாம் நான் வீட்டை பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி அங்கிள், அப்போ நாங்கள் கிளம்புறோம். வீட்டு ஒரு நல்ல ஆளுக்காக பார்த்து எடுத்துருங்க. ஆமாம் அங்கிள், எனக்கு போல் ஆளுங்கள்லாம் வீட்டை பார்த்து விட்டால் ரொம்ப இது பண்ணுறாங்க. சரி அங்கே நாங்கள் கிளம்புறோம். சரிப்பா. பரவாயில்ல, ஒரு நல்ல ஆர்ஃபனேஜை தான் பார்த்துருக்கு. ஆமாண்டா, இது நல்லா அப்படின்னுச்சுடா. ஏன்னா நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க இந்த இடம். என்ன நம்ம வீட்டை விற்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடச்சிச்சு. சரி நம்ம அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு ஒரு 1-2 மாதத்துக்குள்ளே நம்ம இது பண்ணிடலாம். வணக்கம், நான் தான் உங்கள் சத்யகுமரன். ஸோ இது பிரதர் சிவகுமரன். ஸோ நாங்கள் வந்து நான் சொல்லிட்டு அமைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே இங்கே இருக்கலாம். ஸோ நான் வந்து நல்லதாக ஒரு அனாஸ்மத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நான் மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு இது பண்ணணும், அதுதான் என் ஆசை. ஆமாம், நாங்கள் உங்களை பார்த்துப்போம். ஆமாம் சிவா சொல்ல மாதிரி உங்களை நல்லாவே பார்த்துப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இங்கேயே இருக்கலாங்க. உங்கள் பயணங்களை வந்து கூட்டு போகிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கலாம். சரி வாடா கிளம்பலாம். ஆமாடா, டைம் ஆகிடுச்சுடா. சரி வா கிளம்புவோம். சரி நீங்களும் இங்கே இருங்க, நாங்கள் டைம் கிடச்சா உங்களை வந்து பார்க்குறோம். ஓ கனவா? டேய் யார் அப்படி கத்துன? என்னடா ஆச்சு? சொல்கிறா, என்னாச்சுடா? டே அது ஒன்றும் இல்லைடா. என் காய்ப்பு உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சுக்கணும்ல? டே அது ஒன்றும் இல்லைடா, சக்தி இருக்கானே அவன் யாரையோ கொலை பண்ணுற மாதிரி கனவு வச்சுடா. என்னது கொலை பண்ணுற மாதிரி கனவா? டேய் என்னடா லூஸ் போய் உடலிட்டு இருக்க? அவன் தான் செத்து போய் ரொம்ப வருஷம் வச்சுருக்குல்ல. எப்படி அவன் உயிரோடு இருந்தால் தான் நம்ம பெரிய சைஸ் தெரியும். இப்போ என்னன்னா நீ இந்த மாதிரி சொல்கிற? லூஸுமே ஒன்று ஒழுங்காக படுத்துங்க. டே நீங்கள் படுக்கிறதானே தான் படுறா, நான் உள்ளுக்கு படுத்துக்கிறேன். ஐயோ மழை வந்துச்சு, மழை வந்துச்சு. ஐயோ உள்ள போயிடல. வாடா உள்ள வாடா. ஏமாடா இப்படி மழை பெய்யுது? டே என்னடா எங்கள் பெட்டே வைக்க முடியல. நீ எப்படியாவது வச்சு தூங்குடா, எனக்கு தூக்கம் வருது, தூங்குறேன். ஐயோ இல்லை யாரா? ஐயா டே ஏன்டா கத்துற, என்னடா ஆச்சு? டே நீ சொல்கிறப்ப நம்பிடும், ஆனால் உண்மையிலே சத்தி கனவுல தாண்டா வந்தா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. டே என்னடா சொல்கிற? நான் சொல்லும் போது நீ நம்பல, இப்போ நீ சொல்லும் போது மட்டும் நான் நம்பணுமாடா? தப்பு தான், நான் தப்பு தான் பண்ணிட்டேன். தயவுசெய்து நம்புடா, உண்மைதான் வந்தாண்டா. என் கனவுல வந்து ஒருத்தன் தலையை வெட்டி சாவடிக்க மாதிரி இருந்துச்சுடா. நான் நல்லாவே பார்த்தேன்டா, அவன் கொட்டுமா இருந்தாண்டா. டே அவன் நம்ம கனவுல தான்டா வரான், அவன் உயிரோடலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் சரிதான், அவன் உயிரோட வாய்ப்பு இல்லை நம்புகிறேன். சரிடா, நாளைக்கு அனாவசியம் போனோம், ரெடி தான் பண்ணணும். தூங்கு. நாளைக்கு அனாவசியம் போனோம், ரெடி தான் பண்ணணும். தூங்கு.
அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க? எப்பா நான் நைட்டே வந்துட்டேன்ப்பா. அதான்ப்பா. டேய் சீக்கிரமாக அடிச்சிட்டியா நீ? என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்க. ஆமாண்டா. அங்கிள் சவுண்டு கேட்டுச்சு, அதான் இருந்துச்சேன். சரி சரி, உள்ளே போய் ரெடி ஆகிட்டு வா. ஆமாம், நான் போகலாம். கொஞ்சம் பிளானிங் இருக்கணும். வந்துட்டேன் ரெடி ஆகிட்டேன்டா. சார் நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் வீட்டில் இருங்க அங்கிள், உடம்ப பார்த்துக்கோங்க. சரிப்பா. என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கேண்டா வெள்ளனே போகிற? எனட்டிங் ஸ்பெஷல்? இன்னும் 2 மாதத்துல வந்து தீபாவளி இல்லை. ஸோ ஆனால் இங்கே பக்கத்தில் ஒரு லேண்ட் காலியாக இருக்குது. ஸோ நம்ம இந்த லேண்டு நம்மளோட தானே. ஸோ அதனால் இங்கே சின்ன கோயில் கட்டி நம்ம ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன்டா. கோயில் மாதிரி சின்ன கோயில் கட்டலான்டா. ஓகேவாடா? முடியுமாடா? அப்போ தான் நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டு வசதியாக இருக்கும். ஓ, நல்ல ஐடியா தான்டா. ஆமாண்டா, அதுக்கான வேலையை எப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் முடியும். ஸோ அதனால தான். ஸோ நம்ம ஏஜென்ட்கிட்ட சொல்லி நாளே இது பண்ண சொல்லலாம். டேய் யாரோ கத்துற மாதிரி இல்லை? தியாமாடா, யாரோ கத்துறாங்கடா. தியாமாடா. கேட்டுச்சுடா. டேய் வாடா போய் பார்க்கலாம்டா. வாடா, என்னாச்சுப்பா? டேய் ஐயா காப்பாற்றுங்க. என்னாச்சு? ஐயோ என்னாச்சுமா? என்னாச்சு? தம்பி, அவன் வந்து என்னோட எதையும் எடுத்துகிட்டு போயிட்டான்ப்பா. அவன் பிடிப்பா. நான் பிடிச்சிடறேன். கவலைப்படாதீங்க. டேய் சிவா, நீ இங்கே நான் அவளை பிடிச்ச. டேய் எங்கடா இருக்கா? டேய் ஒரு பிடிக்காம உன பண்ணா. டேய் என்ன சவுண்டு கேட்டுதாங்க? டேய் இங்கதான் இருக்கா? நீ உன்னதான்டா தேட வந்தேன். டேய் விடுறா, பிடிக்கல. நான் வந்தேன், அடி வெளுத்துருவேன். டேய் விடுறா. நீ நினைச்சால என்ன பிடிக்க முடியாதா பைத்தியக்காரா? ஒழுங்கா சின்ன கூடு குடிக்கல, நான் வந்துருவேன்டா. டேய் விடுறா, உயிரோட பண்ணடா. டேய் நீ என்ன பிடிக்க முடியாது. என்ன பிடிக்க முடியாது. டேய் விடுறா. டேய் என் கையில கத்தி இருக்கு. என்னாலும் பண்ணாலும் பண்ணிடுவேன். டேய் விடுறா. டேய் எங்கடா இருந்தாங்க? டேய் இங்கதான் இருக்கியா? நீ உனக்கு பிடிக்காம நினைக்கி. ஏய் குடு, சாவி குடுறா. டேய் சாவி குடுறா. டேய் இதை குடுறா. டேய் விடுறா. எங்க ஓடாத, விடுறா. டேய் விடுறா. வாடா. டேய் விடுறா. டேய் ஐயாம்மா தள்ளி விட்டான். ஐயா குழி விட்டேன். ஐயா டேய் இப்போ விடுங்கடா. டேய் யாரா நீ? சாவுடா இங்கே கலந்துக்கிட்டு. நீ சாவு, நான் கிளம்புறேன்டா. டேய் சத்யா. டேய் சத்யா. டேய் இங்கே என்னடா பண்ணுற? டேய் அவன் வந்து பிடிச்சி இங்கே என்னடா பண்ணுற? டேய் அவன் வந்து பிடிச்சி கொஞ்சம் தள்ளி விட்டு போயிட்டான்டா. மயக்கமாக வருதுடா, காப்பாத்துடா. டேய் வாடா, மேலே வாடா. மயக்கமாக இருக்குடா, முடியலடா என்னால். ஆமாம் வலிக்குதேப்பா. வலிக்குதம்மா.
ஐயோம்மா, ஐயோயோ, ஐயோ வலிக்கிட்டாடி, முடியலடா என்னால், ஏதாவது பண்ணுடா. ஐயோ 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 ஐயோ. டேய் இரு, நான் கார் எடுத்து வந்துடுறேன். சரிடா. மயக்கமாகுதுனாலே கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போடா. டேய் வீட்டு கிட்ட தாண்டா இருக்கு, போயிடலாம். வீடு வந்தாச்சுடா, நீ முதல்ல உள்ளே போய் படு. சரிடா, நான் போய் படுக்கிறேன் உள்ளுக்கு. ஐயோம்மா மயக்கமாக வருது, நான் உள்ள போய் படுக்கிறேன். என்னப்பா லேட் ஆச்சு, என்னாச்சு? ஏன் ரொம்ப லேட் ஆச்சுப்பா? அது ஒன்றும் இல்லை அங்கிள். என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? ஏன் சத்தியம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அது ஒன்றும் இல்லை அங்கிள், ஒருத்தன் அந்த அனாதாசிரமத்தில் நகை அடிச்சுட்டு ஓடிட்டான். ஸோ அவனை ஓடி பிடிக்க போகும்போது அவன் குழியில் தள்ளி விட்டுட்டான். அதனால தான் கொஞ்சம் மயங்கி இப்போ மயக்கமாக இருக்கான். சரி ஓகே, அப்படியாப்பா? சரி. இல்லை 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 ஐயோ இல்லை 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 என்னை விட்டுருங்க. டே ஐயோ டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? டேய் ஒன்றுடா, கடவுடா, கடவுளே. டேய் என்னடா இப்படி சூடாக இருக்குது? டேய் இரு, நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். நான் அக்கிள் கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா என்னாச்சு? நாங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க, ஆனால் கேட்கல. என்னப்பா ஆச்சு? சொல்லுங்கப்பா. அங்கிள் நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் போய்ட்டு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா. சரி ஓகே அங்கிள். மத்தியானம் குழியில் விழுந்தனால தான் எல்லா பிரச்சனையுமே நடந்திருக்கு. பாடா வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன அங்கிள் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்துக்கிட்டோம், சரியா பார்த்துக்கிட்டோம். ஓகே தான், அப்பப்போ இது எந்திரிச்சிட்டான். ஓகே. சரி, இந்த மருந்து அவங்ககிட்ட போய்ட்டு கொடுப்போம். பாடா தூங்கலாம்டா, தூங்குவோம். நேற்று ஏன் அவன் வந்து என்னை வந்து நகையை இங்கேருந்து தூக்கிட்டு போய் அது நான் துரத்திட்டு ஓடும் போல் அவன் என்னை பிடிச்சி குழியில் தள்ளி விட்டான். ஏன் அவன் அந்த வாய்ஸே அவனோட வித்தியாசமாக தான் இருக்குது. அதே மாதிரி சக்தி வேறு கனவில் வரான். அவன் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னடா அது? ஏன்னா நம்பவே முடியல. என்னதான் பண்ணுறதோ. யாரா அவன் அங்கே நின்றுட்டுருக்கான்? ஏய் நீ தானே அது? ஏய் அவன்தான். நேற்று நம்மளை பிடிச்சி போனானே அவன். டேய் நில்றா. டேய் அவன்தான். டேய் பிடிக்கடா அவனை. மாட்டினியாடா? இன்னைக்கு கதையை முடிக்கிறேன்டா. மழை பெஞ்சா கூட நீ போட மாட்டேன்டா. ஐயோ பார்த்துட்டானே. அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா. டேய் யாரா நீ? இங்கே என்ன பண்ணுற? டேய் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணே. அண்ணா நான் எல்லாத்தையும் முடிவு சொல்லிட்டேண்ணே. என்னை விட்டுருங்கண்ணே. அண்ணா என்னை விட்டுருங்கண்ணே. டேய் யார் நீ? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு இப்படி வந்து எங்களை நோர்ச்சர் பண்ணுற? அன்றைக்கி அனாதாசிரமத்தில் போய் அந்த நகையை திருடிட்டு போனேன். யார் நீ? என்ன வேணும் உங்களுக்கு இந்த அனாதாசிரமம் இருப்பது பிடிக்கலையா? உண்மையை சொல்லுங்கள், உண்மையை சொல்லலை பாரு. உன் கையில் கத்தி இருக்கு பாரு, அதே மாதிரி என் கையில் கத்தி இருக்கு. பிடிச்சி சொல்லிடுவேன். உண்மையை சொல்லலை.
பெல்ட் பிய்ய அடிப்பேண்ணா. சொல்லுடா சொல்கிறா. அண்ணா அண்ணா நான் சொல்லிடுறேண்ணே, என்னை விட்டுருங்கண்ணே. நான் சொல்கிறேன். தம்பி உங்களுக்கு என்னப்பா வேணும்? ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும் கேட்டால் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். சித்தப்பா அவன் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கா சித்தப்பா. அவன் ஏதோ எது கேட்டாலும் சொல்ல மாட்டான். கேட்டால் ஏதோ கேங்ஸ்டர் ஆகணுமா ஏதோ தெரியல சித்தப்பா. அதான் சித்தப்பா உங்கள்கிட்ட தூட்டிகிட்டு இருந்தேன். நீங்கள் தான் பண்ணுங்க சித்தப்பா, இல்லைன்னா நேரில் தான் இருப்பான். அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, நான் ஒரு கேங்ஸ்டராக ஆகணும், அதான் என் ஆசை. ஆனால் என் குடும்பம் நீ உடைய மாட்டாங்க நான் கேங்ஸ்டர் ஆவேன். தம்பி அதுக்கு என்னப்பா பண்ண போற? உனக்கு தான் ஐடியா தான், நீயே சொல்லு. நான் என் மாரி ஒரு பாடி உருவாக்கி நான் செத்துட்டேன்னு என் குடும்பம் நம்பி வச்சிருவேன். போடா, சக்தி சொன்ன மாதிரியே அந்த பாடியை வச்சுட்டோம். இவங்க வீட்டு முன்னாடியே இவங்க இந்த பாடியை எரிச்சிருவாங்க. அதுக்கு அதுலேருந்து இவங்க ஃபேமிலி நம்பிடுவாங்க இந்த மாதிரி இவன் இறந்துட்டான் அப்படின்னு. சித்தப்பா இப்போ நம்பிட்டாங்க சொல்றீங்க நீங்கள், அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை மகனே, நம்ம பண்ணிட்டோம் அவ்வளோதான், நம்பிடுவாங்க. காமெடி பேசுங்க. சொல்லவில்லை சித்தப்பா, ஏதாச்சும் பிரச்சனை நடந்து எதாவது ஆயிடுச்சுன்னா யாரு பாட்டு சொல்லுவா? ஃபியூச்சரில் கூட இவன் உயிர் இருக்கான்னு சொல்லி யாராவது உலகத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டேய் அவன் உயிர் இருக்கான்னு காட்டிக்காம செத்துட்டாவே மறைஞ்சு வாழ்ந்தா யாருக்குமே திருப்பி கிடையாது. அதுக்கு இவன் பேரை மாற்றி தான் இவன் வாழ்ந்தாகணும். ஸோ அவனுக்கு ஒரு புது பேர் வைக்கணும். அதுக்கு நாளைக்கு அவன் நாங்கள் வர சொல்லிடு, அதே இடத்துக்கு வர சொல்லி வந்து அவனுக்கு ஒரு புது பேரை கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம 3 பேரும் நேராக பட்டணத்துக்கு போயிடலாம். ஓகே? என்ன தம்பி சாயங்காலம் ஆயிடுச்சு, இப்போதான் வரீங்க? ஓ சரி. சித்தப்பா இது பேர் வைக்க போகிறது சொன்னீங்களே, எனக்கு ஒரு நல்ல பேர் வைங்க சித்தப்பா. ஆமாம் தம்பி, நேற்று இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு வெங்கட் போஸ் அப்படின்னு உனக்கு பேரை வைக்கிறேன். இந்த பேரை வச்சு நீ இல்லை உன் முழு பேர் கேங்ஸ்டர் போஸ் வெங்கட். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் உண்மையான பேர் தெரியணும், மற்றவங்க வேற ஆளுங்களுக்கு தெரியக்கூடாது. புரியுதா சக்தி? சித்தப்பா எனக்கு எந்த பேர் வச்சுக்கிற? இந்த பேர் நல்லா தான் இருக்கு. நான் உங்கள் கூட வந்துடுறேன், நான் 3 பேரும் போகலாம். டேய் சக்தி, நம்ம 3 பேரும் அமெரிக்கா போகிறோம். அங்கே போய் இது பண்ணிடலாம். ஓகே? இதான் சார் நடந்துச்சு, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார், நான் போயிடுறேன். ஒன்னெல்லாம் அப்படி சீக்கிரம் விட முடியாது. விட்டா நீ இன்னும் என்னடாக சொல்லி பண்ணுவேன். உண்மையை நீ உடச்சிட்டப்ப ஒழுங்கு மரியாதை சொல்லு, அவன் எங்கே இருக்கான், இல்லை உன்னை போட்டு சொல்லுவேன். சார் என்னை விட்டுருங்க சார், நான் சொல்கிறேன் சார். சார் இல்லை அடிச்சுட்டு விட்றாம. டேய் இல்லைடா சார், சத்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேன். டேய் உன்னை விட மாட்டேன்டா. டேய் இல்லைடா. டேய் இல்லைடா. ஐயோ என்னடா உண்டுட்டான்? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அப்படின்னா சக்தி உயிரோட தான் இருக்கானா? டே சக்தி, உன்னை உயிரோட விட மாட்டேன்டா, வர்றேன்டா. நான் ஹாஸ்பிட்டல் டேய் என்னடா அது இப்படி ஆயிடுச்சு? அவனே கடைசியில் நம்மளுக்கு எதிரி ஆகிட்டான். அவன் இப்போ பெரிய கேங்ஸ்டர் அவன் நினச்சி கூட பார்க்கல. செத்துட்டான்னா நினச்சிட்டு இருந்தேன்டா. ஆனால் இப்போ அவன் உயிரோடு இருக்கான். ஆனால் இப்படிலாம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலடா. ஆமாடா, நானும் நினச்சி கூட பார்க்கல. தம்பிகளா, அவன் கூட தம்பி, சொந்த தம்பி இல்லை, ஆனால் கசன் தம்பி. நீங்கள் நல்ல முடிவை தான் எடுக்கணும்.
டேய் கம்முன்னு யாரும் விடாம வாடா. நானே அவன் கடுப்பில் இருக்கேன். அவன் உயிரோடு இருக்கான்னு அவனை தான் பண்ணி தாண்டா ஆகணும். நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தாண்டா இருக்கேன். சே என்னடா அது இப்படி ஆயிடுச்சு. ஆமாடா, அவன் இப்படி அவன் நினச்சி பார்க்கல. ஐயோ யாரோ அடிக்கிறாங்கடா பின்னாடி. டேய் ஆமாடா கேமரா இப்போ அடிச்சோன்னு அது கற்றுக்குச்சு. ஒன்று இப்போ பின்னாடி யாரும் அடிச்சிருக்காங்க. ஐயோ டேய் இது நான் வண்டி இப்போ இந்த ஓரத்தில் நின்னா முடியும். அதை முதல்ல பண்ணு. சரி நான் ஒரு ஓரமாக போய் நிப்பாட்டுறாங்க. எங்கே இடம் காணுமே. ஒரு இடம் இருக்குது, இங்கே போய் நிப்பாட்டிட்டு பார்ப்போம். டேய் ஆனால் யாருமே இல்லை. ஆனால் யாரும் அடித்த மாதிரியே ஃபீலிங் ஆகுதுடா. கேமருக்கும் அடி விழுந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? யாருமே இல்லையே. அதான்டா எனக்கும் புரியல. சரிடா அப்போ நீ அப்போ நம்ம கிளம்பலாம். மறுபடியும் இதே மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம நிறுத்த வேணாம் வண்டியை. நம்ம தானாக அப்படி போக ஆரம்பிக்கலாம். கேமல் நம்ம சொன்னால் கேட்கும். ஸோ நீ இப்போ வண்டியில் ஏறுறா. சரிதான்டா. டேய் ரொம்ப நேரமாக யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான்டா இருக்குது. இதுக்கும் நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். எவனாலும் ஃபாலோ பண்ணானா அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவனை இது பண்ணி நீ யார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. இந்த விஷயத்தால் குழம்பிருக்கு. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. டேய் நீ கனவு காணாமல் கேமல் இருக்கு. டேய் ஏன்டா அப்படி பண்ணுற? உண்மையிலேயே இது நடந்துச்சுடா. இப்போ நம்ம கேமரா அடித்த மாதிரியும் இருக்குது. ஒன்றையும் யார் பேர் அடிச்சிருக்காங்க. பிரம்மையாக இருக்கேன்டா. பிரம்மையா? எனக்கு தெரிஞ்சு இது பிரம்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை சிவா. எனக்கே தெரில. சரிடா நீ சொன்ன மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். டேய் யாரோ அடிக்கிறாங்கடா. யாரும் அடிக்கிறாங்க. யாரும் அடிக்கிறது நம்ம கேமரா யாரும் அடிக்கிறாங்களா? உண்மையில சொல்ல போனால் நம்மளை யாரும் ஃபோன் தானே பண்ணுறாங்களா? சொல்ல பண்ணி நம்பல. டே ஆமாடா, அது பிரம்ம இல்லை, நீ சொன்னது உண்மை. இப்போ என்னடா பண்றது? என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்டா நீ சொன்னப்போ நம்பல. இப்போ என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறது? நம்ம அவன் வேறு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரானா? எப்படி சிவா ஏதாவது ஐடியா போட்டா? எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. இப்போ என்னன்னா அவன் ஒரு நேரத்தில் அவன் வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம கத்தி எடுத்து அவன் கேமரா போட்டு சொல்லிடலாம். அப்போ அவன் கீழே விழுந்தோடனே அவனை தூக்கிட்டு நம்ம நேராக நம்ம வீட்டுக்கு கிட்ட போயிடலாம். நம்ம வீடு இங்கே தானே இருக்குது. நல்ல ஐடியா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை நல்லா நீ பிடிச்சி குதிரையில இறக்கணும். நல்லாவே எனக்கு புரிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ பாரு. டேய் எங்கடா போறீங்க? உன்னை பிடிக்காம விட மாட்டேன் அன்னைக்கு. டேய் பிடிக்காம விட மாட்டியா? இப்போ அடுத்து நாங்களும் உன்னை பிடிக்கணும் பாரு. டேய் என்ன பண்ணுறீங்க? டேய் வேணா அப்படி பண்ணாதீங்கடா. டேய் என் குதிரை செத்துடும்டா. சாப்பிட்டோம் செத்தாச்சும் இது வரும்ல. டேய் அப்படி பண்ணாதீங்கடா. டேய் ஐயா. டேய் ஒரு வழியாக உன்னை பிடிச்சிட்டோம். நீ சொன்ன ஐடியானாலே உன்னை பிடிச்சிட்டோம். வா நீ எப்படியே வா, நான் உன்னை கூப்பிட்டு போகலாம். டேய் சக்தியை டைவெர்ட் பண்ணணும். நம்ம இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லாமல் பண்ணி தான்டா ஆகணும். சரி அவனை உள்ளே கூட்டிகிட்டு வா. விசாரிக்கிற நேரத்தில் அவனை வச்சு செய்யலாம். ஃபஸ்ட்டு இவனை ஒரு இடத்துல கட்டி போடணும். இல்லைன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டேய் நீ என்ன போய் படுத்துருக்க? எந்துடுறா. டேய் உண்மையை சொல்லு.
உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்? அது சத்தாலும் சொல்ல மாட்டேன்டா. ஓ, சத்தாலும் சொல்ல மாட்டியா? டேய் படுக்க வேணாம் சொல்லிட்டு தானே இருக்கேன். இருடா, உனக்கு இப்போ கட்டி போட்டால் தான் சரியா. டேய் என்ன பண்ணுறீங்க? டேய் வேணாண்டா, அதை ஒன்றும் பண்ணுறீங்களா? டேய் வேணாண்டா. அப்போ உண்மையை சொல்லு, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்? நான் தான் சொன்னேன்ல. ஏய் இல்லை லூசா நீ, உன்னை இப்படி விடக்கூடாது. டேய் சிவா, அந்த நெருப்பு எடுத்துட்டு வாடா, அப்போ தானே அவனை திருந்துவான். டேய் என்னை விட்டுருக்குடா, என்னை விட்டுருக்குடா. ஆனாலும் சொல்ல மாட்டேன். டே என்னடா அவன் இப்படியே சொல்கிறான்? சரி நான் இப்போ நெருப்பு கொடுத்துறேன். நான் கொல்ட்டிட்டியாடா? சரி டேய், நீ செத்தடா. நீக்கு உண்மையை சொல்லாமல் எரியுதே எரியுதே, அதம்பிங்க அதம்பிங்க. ஏய் எரியுதா, என்னை விடுக்குடா. டேய் என்னை விடுக்குடா. அப்போ நான் உண்மையை சொல்லு, யார் நீ? அவனுக்கு வந்து சொன்னேன், சொத்தால சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் நீ. அப்போ உனக்கு தெரியுதா இன்னைக்கு யார் நீ? யார் இது பண்ணுறாங்க உனக்கு எப்படி தெரியும் பாடுறாடா? டேய் இங்கே இருந்துச்சா? டேய் அது எரிஞ்சிடும்டா, எர்றா. ஓ சரிடா, தெரியாமல் வச்சுட்டேன். பரவாயில்ல சரி. டேய் இவன் உண்மையை சொல்ல மாட்டான்டா. இன்னும் நெருப்பை போட்டு போட்டு இவனை என்ன பண்ணுறது எனக்கே தெரியலடா. டேய் என் தலைவன் கிட்டலாம் பேச முடியாதுடா. ஏய் யாரும் அவன் தலைவன்? பெரியவன் அவன் கேட்குறேன். அவனை பற்றியே முதல்ல சொல்லிட்டேன். டேய் என்னடா ரொம்ப ஓவரா பண்ற? டேய் என்ன பெரிய பண்ற? ஐயோ ஐயோ தெரியாம பேசிட்டேன். எரிச்சு 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 எரிச்சு. என்ன ஃபோன் வருது? ஹலோ ஹலோ யாரு? டேய் என்ன ஆளை பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஒழுங்கா அவனை விடுடா, இல்ல கழுத்துறது கொன்றுவேன். ஒழுங்கா நேரம் விட்டுரு. என்ன சக்தி பேரை மாத்திட்டு வந்திருக்க போல இருக்கு. ஒழுங்கு மரியாதையா பேசு. ஏய் உங்களுக்கு என்ன மரியாதை? ஏய் அவனை அனுப்பி உங்களை கொல்றேன்டா. போடா. யாரோட நம்பருக்கு ஃபோன் அடிச்சா? அந்த வீணா போற சக்தி தான். சரி நம்ம இது பண்ணலாம், ஓகேவா? டேய் இப்போ எப்படா இது பண்ணுறது? அவனை என்னடா பண்ணுற? ஐயோ ஐயோ ஐயோ. டேய் என்னடா எங்கடா அங்கே துணி பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் இங்கே பாருங்கடா, நம்ம பாஸ் சொன்ன மாதிரியே இவனை ஏதாவது பண்ணணும், புரியுதா? ஏய் இல்லை திரும்பி பாருங்கடா. அவனுங்கெல்லாம் மயக்கத்தில் தான் இருக்கானுங்க. ஸோ இவனை தான் பண்ணிதான் ஆகணும் இப்போ. ஸோ நாளைக்கு காலையில் நம்ம பாஸ் பார்த்து போய் இவங்களாம் ரெண்டு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவரே சொல்கிறாரு. ஐயோ எங்கடா இருக்கண்ணா? அடா பாருங்களா, என்ன இங்கே கொண்டு வந்துட்டீங்களாடா? ஐயோ டேய் டேய் சிவா, டேய் என் கைத்த கத்தி இருக்குடா. சரி அவனை நைஸாக போய் கொட்டிடு. இந்த எபிசோட் கதை முடிச்சு. டேய் என்ன பண்ற? ஷோ எவனா கத்துனீங்க சீவிடுவேன். டேய் டேய் சத்யா, அது சிவா, அந்த இது எடுத்துருவாடா. என்னடா என்ன உன் பாஸ் சொல்றதான் கேட்டுட்டீங்களா? உங்களால் ஒருத்த கூட நம்ப முடியாது. ஏன்னு தெரியுமா? கீழே ஸ்டிக்கி போன இருக்கு, நீங்க மிதிச்சிட்டீங்க. முதல்ல கண்ணு தெரியாது போதீங்களா? டீ வேணுடா, அது வரைக்குதுடா. டீ ஷோ நீங்க சாவுங்கடா. ஏன்டா வந்து எல்லாம் இது பண்றீங்க? டேய் சிவா போய் அதான் வெயிடா. டேய் எவனுடைய இடத்த இடிக்கிற பிரச்சனை வந்துச்சுன்னா அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுடா. நீ பாம்பை செட் பண்ணு, இவனெல்லாம் மொத்த பேரை சாப்பிட்டோம். டே வேணுண்டா, அது வெடிக்காதுடா, வேணுண்டா. டே எங்கடா? என்னடா இவன் மட்டும்? டே என்ன போசாப்பர் என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கான் பாரு. பக்கத்தில் ஸ்கெல்டன் இருக்கு, கூப்பிட்டேன் வந்துடுவான்.
பார்த்துக்க. டீ வேணும்டா, டீ வேணும்டா, டீ அதை மிதிக்காதா, டீ ஐயோ டீ அதை அடிக்காதடா, வேணும்டா. என்னடா கத்திட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? இவன் பாரு இப்ப இந்த போர்ஷன்ல இருக்கான், ஆனா அவன் செத்துட்டான். எனக்கு அவன் இது தொட்டு பார்த்தா தெரியுது, செத்துட்டான். கத்திய பாரு எங்க சொல்லி வச்சிருக்கேன்னு, அவன் ஏற்கனவே செத்துட்டான். புரியுதா? இப்ப இந்த இதை நான் எரிச்சு தான்டா போறோம். டீ வேணும்டா. டே சிவா, என்ன முடிஞ்சா? முடிஞ்சிருச்சுடா. இவன் சாவ வேண்டியவன்டா. டேய் கொளுத்துடா அப்ப. சரிடா, நான் கொடுத்துறேன். எனக்கு காப்பாத்திட்டு போடும். டி ஐயோ 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 காப்பாத்துக்க. சார் ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் அங்கேயே கருந்து சாகட்டும். டேய் வாடா போலாம். சரிடா, கிளம்பு. டே நம்ம இடத்த வந்து இவங்க நல்ல நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனுக்கு ஏதாவது பண்ணணும்டா. ஏய் நம்ம இடத்த நல்லா நாசம் பண்ணியிருக்கானுங்க. சே நிறைய டெட் பாடிஸ் எரிஞ்சிருச்சு. ஏய் அவன் என்னடா பண்ணுறது? இப்போ ரொம்ப ரொம்ப கோவம் வருது எனக்கு. ஏய் 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 அவன் ஏதாவது பண்ணணும். என் வண்டிக்குள்ளே ஏறுது, ஏதாவது பண்ணுங்கடா நீங்களா. பூஸ் நம்ம ஆள் ஒருத்தன் இங்கே தான் இருந்தான், அவனும் குத்தி கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம் பூஸ். டேய் வாங்கடா, அவனை அனாஸ் பண்ணிட்டு போகலாம். பூஸ் இதான் பூஸ், அவன் அனாஸ் பண்ணுவோம். இதான் அனாஸ் மாமா. சரி சரி, நம்ம ஆளுங்க எப்போ வருவாங்க? பூஸ் இப்போ வந்துக்கிட்டாங்க பாஸ் இருக்காங்க. நம்ம வந்தோடனே இந்த இடத்த நாசம் பண்ணிடலாம். சரி சரி, இது கூடாது. அவனுக்கு நம்மளை ரொம்ப ஏமாத்திட்டானுங்க. இனி அவனை கொல்லாம விடக்கூடாது. பூஸ் இப்போ நம்ம இதை கொண்டோம், இப்போ நம்மளும் எதை பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அங்குளும் எதை பண்ணிட்டாருன்னு. நம்ம அங்கிள் சேஃபாக இடத்துல தான் இருக்காரு, கவலைப்பட வேலை. அவனால கண்டுபிடிக்கவே மாட்டானுங்க. சரி நம்ம ஆளுங்க வந்துட்டாங்களா? கொஞ்சம் ஃபோன் அடிச்சு கேளுங்கடா. இதுங்க பஸ் கேட்குறோம். எங்கே இருக்கீங்க? ஒன்றும் இங்கே வந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் ஜாமாக இருக்கணும். சரி கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, பாஸ் கத்திக்கிட்டு இருக்காரு. சரி பாஸ் நான் வரோம். பாஸ் இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க பாஸ். இன்னைக்கு கேட்குற செத்தானுங்கடா. ஆனால் ஹஸ்பண்டுக்குள்ள சில கேரக்டர் போல்டுகளாம் இருக்குது. அந்த கேரக்டர் போல்டெல்லாம் கொண்டுட்டு இங்கேருந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். இல்லைண்ணா நம்ம வாழ்க்கையை இப்படி ஆயிடுச்சு. நான் கேங்ஸ்டர் ஆனது எதுக்குடா? இன்னைக்கு எங்களை செத்தானுங்கடா. ஏன் இடத்தையில எரிச்சிட்டு போறீங்க? இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழப்பீங்கடா. பாஸ் அவங்க அண்ணன் இல்லை, எப்பயோ என்ன இது பண்ணிட்டாங்க. என் அப்பா செத்ததுலேருந்து என்னை வதிக்கவே இல்லை, அதனால தான். வந்துட்டாங்களா? பாஸ் வந்துட்டாங்க. டேய் என்னடாச்சு? பாஸ் வந்துட்டாங்க பின்னாடிங்க. பின்னாடி தான் இருக்காங்களா? சரி டேய் யாராவது ஒருத்தர் போய் அங்கே போய் பாம்பு வச்சுடுவாங்கடா. இல்லை நெருப்பு வச்சுடுவாங்க. அவங்க நெருப்பில் சாகணும். இந்த கிழட்டு மூழ்களை நாளைக்கு செத்துடணும். பாஸ் நான் போகிறேன் பாஸ். நீ போறியா? சரி போ போய் எரிச்சிட்டு வா. ஒரு நாய்க்குட்டி வரையும் வச்சுட்டு போயிட்டான் பாரு, அதையும் அடிச்சு கொண்டுரு. பாஸ் சரி வேணாம் அவன் எரிக்காது. அவன் எரிச்சிடுவா. பெரிய கோயில் அதை எரிடா. பாஸ் எல்லாத்தையும் எரிச்சாச்சு பாஸ். அப்படியா? சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இங்கே இருந்தோன்னா நம்மளே பிடிச்சிட்டு போவீங்க. டக்குன்னு நாம் வந்து கிளம்பிடலாம். ஏய் வண்டி எடுங்கடா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். எங்கே பாஸ் போகிறோம்? சர்ப்ரைஸ். போயிட்டு ஒரு கொலை மட்டும் பண்ணிட்டு வரலாம். என்னவோ சொல்கிறீங்க? கொலையா? ஏன்னா நீ சாக்க வர? சரி வாங்க போகலாம்.
போஸ் இங்கே போஸ் கூட்டிகிட்டு வந்தீங்க? இந்த கிழட்டு போல் ரொம்ப ஓரா பண்ணிச்சே. இந்த கிழட்டு போல் நான் கொண்டுட்டு வந்துடுறேன். என்ன இங்கே வெயிட் பண்ணுங்க, உள்ளே யாரும் வந்து விடாதீங்க. வந்தீங்கன்னா பயந்துருவீங்க. என்ன போஸ் எங்களுக்கு கலக்கிறீங்க? டேய் கூட வண்டியை விட்டு பண்ணிட்டு நான் வந்துடுறேன். இதான் அந்த வீடா? உள்ள வரலாமா? யாரு இது? அங்கிள், நான் தான் அங்கிள் சக்தி. டேய் டேய் சக்தி, ஒன்றுதான் தெரியுதுண்டா. டேய் விட மாட்டேன்டா நீ. அங்கிள் கொஞ்சம் இதாருங்க. நான் கேங்ஸ்டர் ஆனதுக்கே காரணம் இப்படி ஆயிட்டேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறது எனக்கே தெரில. தம்பி, அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனைப்பா. ஏற்கனவே செம்ம கோவில் இருக்காங்க. உன்னை ஏதாவது பண்ணது கூட வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து எங்காவது போயிருப்பா. என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? தம்பி என்னப்பா பண்ண? ஐயோ, என்னடா பெரியவன் மாதிரி வந்து பண்ணிச்சியா? சாவுடா நீலா உயிரோட இருக்கக்கூடாதா? தம்பி என்னை விட்டுருப்பா, நான் அவங்க கூட வாழணும். என்னை விட்டுட்டா. நான் உயிரோட இருந்தேனா சத்த வாயா வருவேன்டா. போடா நீலா. என்னடா ஆகுது? என்னது பாஸ் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளே காணும். என்னடா அது? சரி நாங்கள் பார்ப்போம். உள்ளே போகலாமா? சரி உள்ள பாஸ் வந்துட்டாரு. என்ன பாஸ் போயிட்டு வந்துட்டீங்க? அதுவா வேலையை முடிச்சாச்சு, வாங்கடா கிளம்பலாம். இன்னுமே அவனை எப்படி பண்ணுறாங்க நானும் பார்க்குறேன். ஏன்டா என்னடா எல்லாம் வேலையை கட்டுறீங்க? ஏய் ஜாம்பி கொஞ்சம் தள்ளிப்போ. போஸ் அது ஜாம்பி இல்லாமல் நம்மளால் தான். என்னடா அங்கேயும் இங்கே போயிட்டு இருக்கான்? சரி காமெடி பண்ணாம கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம். என்ன டேய் பின்னாடி வந்துருங்கடா. என்ன வாடா கிளம்பா. டேய் வண்டிடுறா. ஓகே போஸ். டே ஃபோன் அடிக்குது, நான் கேமரா எடுத்துறேன். ஓ இதுடா பண்ணாரு. இது ஃபோன் எங்கடா இருக்கு? இந்த ஃபோன் எங்கே இருக்கு? ஹலோ, கேட்க மாட்டேங்குது. சரி நினைக்கிறேன் பண்ணி பிடிச்சிக்க. ஹலோ சொல்கிறா. டேய் இப்படி குமார் ஏன்டா அழுகுற? நம்ம குடும்பத்தை நம்ம மனவாசத்தை எரிச்சிட்டானுங்கன்னு. டேய் என்ன சொல்கிற? நம்ம மனவாசத்தை எரிச்சிட்டாங்களா? ஆமாண்ணே, ஏதோ சவுண்டுக்கு யாரோ எரிச்சிட்டு போகும்போது நான் பார்த்தேன்னு. ஏதோ குதிரையில் போயிட்டு இருந்தானுங்க. நானும் ஏதோ இருக்காதுன்னு சொல்லி பார்த்தப்போ நாய் குறைச்சிட்டே இருந்துச்சு. நம்ம வீட்டு நாய், அந்த மனவாசத்து நாய். அதை கட்டிக்கிட்டே வரும்போது தான் எனக்கே தோணுச்சு. எந்திரிச்சு போய் பார்த்தா எல்லாம் எரிஞ்சு கிடக்குது. சில பேருக்கு நெருப்பு காய் விட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். சில பேர் காப்பாற்றியாச்சு. ஆனால் 2-4 பேர் மட்டும் செத்து போயிட்டாங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, இப்படி என்னடா பண்ணுது? பரவாயில்ல, நான் இங்கே தான் நாங்கள் அங்கே வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நீ ஃபோன் அடிச்சிருக்க. நாங்கள் கிட்டே தான் இருக்கோம். ஆனால் தள்ளி 3 வீட்டு தள்ளி தான் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்துடணும். நீ கவலைப்படாமல் அங்கேயே இரு. அங்கேயே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்க. என்ன யாரோட ஃபோனில் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்த? யாருன்னு சொல்லு. டி குமார் தான்டா. அவன் ஃபோன் அடிச்சான்டா. நம்ம அனௌன்ஸ்மெண்ட் எரிஞ்சிச்சாடா. என்னடா சொல்கிற? டைம் இல்லை, நீ வந்து வண்டியில் ஏறு. டைம் இல்லை, வண்டி இல்லை. நீ வண்டியில் ஏறுறா. கிளம்பலாம். வண்டி போக மாட்டேங்குது. கேமல் போயிரு. ஐயோ போக மாட்டேங்குது. போகுது. டேய் எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குடா. என்னடா பண்ணுறது இப்போ? ஐயோ இப்படிதான் நடக்கும்னு தெரியாமல் போச்சுடா. இது யாரோட வேலைடா? கண்டிப்பாக சக்தியோட வேலை தான்டா. டே அதை அப்புறமா பார்த்துக்கலாம், நீ ஆசிரமம் கிட்ட நிறுத்து. ஐயோ என்னடா எப்படி எரிஞ்சிருக்கு? ஐயோ பாருங்க. டி ஏன்டா அழுகுற? வெயிட் பண்ண வந்துட்டோம்டா. அண்ணன் போய் பார்த்தோம். டேய் நீ அழுவாத இரு நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணு. ஐயோ இப்படி நாசமாயிருக்கு. டேய் சக்தி, டேய் நீ இங்கே நான் போய் பார்த்துட்டு வரேன். உள்ளவே நீ வராது உனக்கு. ஐயோ என்னடா அது? டேய் இங்கே ஒரு கிராச் வந்துருக்கு.
ஐயோ 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 நல்ல பூனை குடியில் ஒன்றும் ஆகல. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது? ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? டேய் உன்னை விட்டா மாட்டேன்டா இன்னைக்கு. டேய் இப்போ நான் வரேன்டா. டேய் நான் வெளியே வரேன்டா. வந்து உனக்கு தேடி எங்கேருந்து கண்டுபிடிப்பேன்டா. வரேன்டா இருடா, நான் வரேன்டா. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். ஹலோ. டேய் டேய் கோவிந்த் என்னடாச்சு? நம்ம அங்கிள். டேய் அங்கிள் என்னாச்சு? டேய் ஐயோ அவன் சொல்கிறான் பைத்தியம். அங்கிளை கொண்டு போட்டாங்கண்ணே. என்ன சொல்கிற? டேய் வண்டி டேய் குமார் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். என்னடா சொல்கிற? அங்கிள் கொண்டுட்டாங்க. ஆமாண்ணா. டேய் அவன் வளர்ந்துட்டு வெளியே நிற்கிறான்டா. ஐயோ ஐயோ அண்ணா அல்லாடி உள்ள போறீங்கிறால. டேய் என்னையா சொல்கிறேன்? அண்ணா உள்ள போய் பாருங்கண்ணே, கத்தியாலே குத்தி போட்டாங்கண்ணே. ஐயோ நான் என்னென்ன பண்ணுவேன்? என்ன சொல்கிறேன்? இரு உள்ளுக்கு போகாதீங்கண்ணே, உள்ள போகாதீங்கண்ணே, உள்ள போகாதீங்கண்ணே, உள்ள போகாதீங்கண்ணே, அண்ணா உள்ள போகாதீங்கண்ணே. ஐயோ இல்லை ஐயோ அங்கிள், ஐயோ அங்கிள் என்ன பண்ணுவேன்? அங்கிள் விட்டு போயிட்டீங்க. அங்கிள் எல்லாமே எல்லாமே விட்டு போயிட்டீங்க. ஐயோ 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 ஐயோ. ஐயோ அங்கிள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா? நீங்கள் தானே எங்கள் 2 பேரையும் வளர்த்தீங்க. எப்போ எவ்வளோ தங்கமான மனுஷன்ப்பா, அணியும் செத்து போயிட்டாருப்பா. இந்த ஊரில் தங்கமான மனுஷன்ப்பா. எப்பா எவ்வளோ போய் நல்ல தங்கமான மனுஷன். சே இந்த மாதிரிலாம் சாகக்கூடாது. ஏய் யார் இப்படி சொன்னா? இப்போ நான் சொன்னது நல்லது தான். யார் கொன்னாதானே எனக்கு தெரியணும். யார் பார்த்த வேலைன்னே தெரியல. இதெல்லாம் அந்த சக்தி வேலை தான் எல்லாமே. சக்தியை நம்ம இதாக பண்ணி நம்ம அங்கிளை கொண்டவனை நம்ம பழி வாங்கி தான் ஆகணும். இல்லை இன்னும் எவ்வளோ இந்த குடும்பத்தில் நாசம் பண்ணணும் தெரியல. அவன் கேங்ஸ்டர் ஆனதே எங்களுக்கு தெரியாது. அவன் இப்படி பண்ணி கேங்ஸ்டர் ஆனவனே எங்களுக்கு தெரியவே தெரியாது. சே இப்படி அவன் நினச்சி கூட பார்க்கல. நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். தம்பி அதுக்கு என்னவா பண்ண போகிறோம்? நீங்களே சேர்ந்து அவனை தேடுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா பாருங்க தம்பி. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நான் ஒன்று பார்த்தோம்ப்பா இந்த ஊரில். என்னது? நாங்கள் பார்த்தோம் ஒரு வயசானவரை தூக்கிட்டு சக்தி போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த வயசானவரை தான் கொள்ளணும். அந்த வயசானவன் எல்லாமே நாங்கள் கிளம்புறோம். சோரி தம்பி அண்ணே எங்கிட்ட போகிறீங்க? நாங்கள் போயிட்டு வரோம். சரி நாங்கள் தேடி வரோம்டா. ஏய் நாங்கள் வருவோம்டா. பாடுறா நீ என் கையில் செத்தடா நீ. டேய் அந்த கிழட்டு போல்ட்டு நான் கொண்டு வரோம்டா. ஏல எங்கள் கூடிய ஆசை ஒன்று என்ன, சின்ன வயசுல நம்மளை தூக்கி வளர்த்துக்கிறாரு. அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்க. வாடா கிளம்பலாம். டேய் அட்ரஸ் தானிடா, அட்ரஸ் தானிடா. ஆமாடா இதுதான் இந்த அட்ரஸ். ஆமாம் ஏன் வீடு உடஞ்சிருக்கு? அவங்ககிட்ட பேசிட்டு
அவன் அவன்கிட்ட நம்ம ஏதாவது பண்ணிட்டு நம்ம வந்துடலாம். அப்போ அவனுக்கு தெரியணும் இவனை முடிச்சுட்டு அடுத்த டார்கெட் அவன் தான். அவனையும் கொண்டுட்டோன்னா இது பண்ணிடலாம். டேய் எனக்கு இன்னுமா கடுப்பாக தானே இருக்கு. டேய் அந்த வீடு பக்கத்தில் தான். ஓ இதான் அந்த வீடா? மாவன சேர்த்தடா. ஆமாம் எனக்கு கேட்கணும், இவர் யார்? இந்த கிழமை யார்? ஏன் நம்மளுக்கு இது பண்ணா? டவுட்டாக தான் இருக்குது. டேய் கொஞ்சம் உஷாராக தானே போகணும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை. நான் என்ன பண்ணுறேன், நான் நம்ம கேமரா இங்கே நிறுத்திடுறேன், ஓகேவா? சரிடா நான் இறங்கிக்கிறேன். டேய் இறக்கிட்டோண்டா. டேய் வாடா வெளியே போகலாம். வந்துட்டேன்டா, வெயிட் பண்ணுறா. வந்தாச்சு. ஓகே டேய் இதான அந்த வீடு? ஆமாடா இதுதான்டா. இந்த வீட்டு கீழே சத்தான்டா. நம்ம வாழ்க்கையை அழிச்சவன் இங்கே நிம்மதியாக இருக்கான்டா. நான் ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் இது பண்ணிடலாம். என்ன உள்ளுக்கு யாருமே இல்லையே? ஐயோ உள்ளுக்கு யாரும் இருக்காங்க? ஆஹா டி யாரோ நீங்கள்? டி யாரோ நீங்கள்? டி யாரோ நீங்கள்? யாரோ நீங்கள்? டி விடுங்கடா. டி இது விடுங்கடா. டி என்ன விடுங்கடா. டி என்ன விடுங்கடா. டி என்ன விடுங்கடா. டி என்னை விட்டுருங்கடா. என்னை விட்டுருங்கடா. ஐயோ என்னை விட்டுருங்கடா. ஐயோ காப்பாற்றுங்க. ஏய் வாய முள்ள சொறிவோம். அநியாயமா உன்னோட நீ வளர்த்த சக்தின்னு ஒருத்தன் தான்டா இந்த காரியத்தெல்லாம் பண்ணி எங்களை கொண்டிருக்கான். ஏய் எங்கள் பக்கத்து வீட்லேயே இருந்துக்கிட்டு நீ என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன்? உன்னை இப்பயே கொண்டாட நிம்மதி. என்னடா ரொம்ப ஊரா பண்ணுறீங்க? என்னடா முறைக்கிற? என்ன முட்டி போட்டு சொல்ல? என்ன புரி மோகம், நான் என்ன தரா பண்ணிட்டேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்க? ஏய் என்னடா நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? சொல்லிடுவோம், ஒழுங்கா சொல்லு. ஏன் அவனுக்கு கேங்ஸ்டர் நடக்கிறேன்? நான் அப்படி கேங்ஸ்டர் வந்து காரணமே உங்கள் அப்பாவை பள்ளி வாங்கிறதுக்காக தான். உங்கள் அப்பா ரொம்ப ஓவரா பண்ணுறது, அதனால தான். போனதாகவே உன்னோட மருமக செத்துட்டான். இப்போ நீ மட்டும் உயிரோட இருக்கு. நீ என்ன பண்ண போகிற? நீ செத்துறேன். என்ன சொல்கிறீங்க? நீ சாவடிச்சிடாதீங்களா? நான் சக்திக்காக தானே உட்காந்துட்டு இருக்கேன். அந்த சக்தியை அடுத்து சாவதான்டா போகிறான். பேசாம அவனை கொண்டுட்டு அவனை வந்து கொண்டுட்டா. எது கொண்டுறாதீங்களா? என்னை விட்டுருங்களா? என்னை விட்டுருங்களா? நான் திரும்ப பண்ணிட்டேன்டா. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். விட்டுருங்க ப்ளீஸ். என்னை விட்டுருக்குடா. என்னை விட்டுருங்கடா. நீ பெரிய ஆள் தான் என்ன? அநியாயமா என் அனாஸ்மத்தை அரிச்சிட்டு. ஆனால் நீ அவன்கிட்ட சொல்லி என் அங்கிளே கொண்டுட்ட. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. இன்னைக்கு கையில் பார்த்தியா பாம்பை போட்டு செத்துருவேன். ஒரு பாம்பு வச்சா கொஞ்சம் தானே வெடிக்கும். இதே நிறைய பாம்பு வச்சா நீ செத்துருவல. இந்த வீடு முழுக்க எரிஞ்சே நீ கருகி சாவ. அந்த வலி உனக்கு என்னன்னு தெரியணும். அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. டே அவன் கிட்ட என்னடா பேச்சு? கொலியை தோண்டுடா. நல்ல ஐடியா தான்டா. இதுடா குழியை தோண்டிடலாம். சீக்கிரம் குழியை தோண்டி இந்த குழிக்குள்ளே இன்னைக்கு இன்னும் வச்சு செய்யலாம், ஓகேவா? டேய் அட கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்லையா? பரவாயில்லடா. விட்டுருங்கடா. வயசானவன்டா. ஆனா நீ வயசானவன் நடந்துக்கிட்டியா? சரி அறிவில்லை, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்க. டேய் அது குழி தோன்றும். விட்டுருக்கடா. என் அங்கிள் என்னடா அப்பா பண்ணாரு? அவருக்கு எதுக்குமே தெரியாது. ஆனா பத்தி அங்கிளை கொண்டுட்டீங்கடா. நீங்களாம் உயிரோட இருக்கக்கூடாதுடா. டேய் என்ன மேலே வர? டேய் கீழே போ. பவர் வச்சிருக்கிய நீ? ஆமாண்டா. டேய் கீழே போ. டேய் விட்டுருங்கடா. விட்டுருங்கடா. நான் போயிடுறேன்டா. விட்டுருக்கடா. ஐயோ யாரும் காப்பாத்துங்க. ஏச்சோ அமைதியா இல்லை. இதுதான் அவனை இப்போ இங்கே அடைச்சிட்டு போகிறேன்.
வேணாண்டா டேய், மூச்சு அடைக்கண்டா, நீ விட்டுருக்கடா பாவண்டா, இதை விட்டுருக்கடா டேய், நீ விட்டுருக்கடா டேய் டேய், ஐயோ 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 மூச்சு விடவில்ல, சாவுடா, நீ செத்தாதானே எங்களுக்கு நிம்மதி. டேய் வாடா வெளியே போகலாம், இவன் இங்கே இருக்கட்டும், டிஎன்டி போட்டு வீட்டுக்கு வெடிச்சிடலாம். சரிடா சரிடா, டிஎன்டி போட்டு வெடிச்சிடலாம். அந்த கிணறு கீழே தான் இருக்கான். துக்குங்கடா, துக்குங்கடா, நான் தப்பு தான்டா, கோட்டை ஆஜராயிரம், என்னை விட்டுருங்கடா. உன்னெல்லாம் எப்படி விடக்கூடாதா, இன்னும் என்னோட வாழ்க்கையில நீங்க உன்னை கொன்னா சக்தி வருவான். ஆமா சக்தி ஒன்ன தான் கூட்டிட்டு வந்தான்னு நினைச்சேன், பார்த்தா நீ என்னத்த பண்ணியிருக்க, இன்னொரு கிழட்டு போல்ட்டே கூட்டிட்டு வந்து இப்ப அந்த கிழட்டு போட்டு தான் அட்ரஸ் ஆக போகுது. டேய் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கொன்றுண்டா, நீ இப்ப சாவதாண்டா போற, ஏன்டா எல்லாம் பண்ற, டேய் டிஎன்டி கொல்றா. கொளுத்திட்டான், பாய் பாய் போயிட்டு வரேன். டேய் இது காப்பாத்துக்கிறா, தப்பு பண்ணிட்டேன்டா, இது விட்டுருக்குறா. டேய் அவன் அலற சவுண்ட் எங்க இருக்குன்னு கேட்கணும். அதுவா, அது வந்து நான் அது ஒரு மேஜிக் வேணிட்டா. சரிடா கொளுத்திட்டியா, இரு எங்கடா, டேய் கொளுத்துறா சீக்கிரம், அவன் வந்துட்டு போகிறான் வெளியே உடச்சிட்டு, சாவட்டும், அவன் செத்தாதான் நமக்கு நிம்மதி. கொளுத்துறேன்டா. அப்போ இங்கே வாடா, நீ வெடிச்சு சாவறதுக்கா. ஆஹா ஜோரா அடிக்குது, அப்பா ஜோரா அடிச்சு முடிச்சிச்சா. செத்துட்டான் அவன். சரிடா வா அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்தது யாரோட கொல்ல போற? அதுவா, அது ஒரு பர்சனல், அந்த கழட்டு போட்டு கொடுத்துருந்துச்சுல, அந்த கழட்டு போட்டு தான் அடுத்து நான் கொல்ல போனேன். ஸோ வா கிளம்பலாம். இன்னும் நான் வண்டி போக மாட்டேங்குதே, டேய் போடா. போயிடுச்சு. எங்கடா வந்திருக்கோம்? அதுவா, நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். சரி என்னடா தலையில இருக்கு, அடப்பாவி இவன் தலையில வெட்டி சாப்பிடுவான். அடப்பாவி, சரி நான் வண்டியை நிப்பாட்டின வந்து நான் மழை வந்துச்சு. அடப்பாவி மழை ஏன்டா வந்துச்சு டேய். சரி பரவாயில்ல, மழையில ஒன்றா நிலையலாம், ஆசை தான். அடப்பாவி குழப்பம் இடத்துல என்னடா பேசுற, ஒழுங்கு முறையாதே உள்ள போ. பாவி வேண்டா, வண்டி நிப்பாட்டினா எல்லாம் பண்ண முடியும், யோசிக்க மாட்டேன். சாரிடா, என்னடா வண்டி நிறுத்திட்ட? டேய் இதான வீடு, நைஸாக உள்ள போய் அவன் டங்கா பண்ணோம். டங்காமா டங்கா பண்ணிடலாம் வா. டே யாரா நீங்க, டே யாரா நீங்க, டே நீ விடுவீங்களா, டே விடுங்களா, டே யாரா நீங்க, டே நீ விடுங்களா. நீ தானே மேனன்ராஜ், எப்படி இருக்கீங்க மேனன்ராஜ்? டே யாரா நீங்க, என்ன கொள்றீங்க? ஒரு பெருசு இப்பதான் செத்துச்சு, உன் கூட ஒரு பெருசு இருக்குல்ல, அந்த பெருசு தான். டே என்னது பார்ட்னர் கொண்டுட்டீங்களா, என்னது பார்ட்னரா, டேய் பார்ட்னரா, அடப்பா இந்த மூஞ்சிக்கு பார்ட்னர் தேவையாடா. கேரட்டு கோல்டு, உனக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 73. 73 வயசுல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க, உனக்குலாம் வெக்கமா இல்லை? அதுவும் ரோஷனுக்கு என்ன பண்ண, உனக்கு ரோஷமே இல்லையா, நீ எப்படி பண்ணுவ? ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசுற, கழுத்தை எடுத்தேன், தாடி வெட்டி எடுத்துன்னு பார்த்துக்க, அது என்ன டாடி பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்க? ஏய் என்னடா ரொம்ப ஓவரா பேசுறீங்க, கொன்றுவேன். நீ இப்போ கெட்ட வேலையில இருக்க, கிளட்டு பயில எப்படா நீ அடிப்ப? அடா பக்கம் வந்து அடா, டேய் பேச்சுக்கு சொன்ன வேணா அடிக்க வரீங்க, என்னை விட்டுருங்கடா. ஒன்னே அந்த கிழட்டு போட்டு கொன்னாதான், இப்போ அந்த கிழட்டு போட்டு முடிஞ்சு, இப்போ எடுத்து நீ தான். ஏன்னு விட்டுருங்கடா, நான் பாவண்டா. ஐயோ எரியுது ஐயோ எரியுது. சொல்லு யார் நீ, சொல்ல மாட்டேடா. ஐயோ எரியுது. ரெஸ்ட் இன் பீஸ், நான் வரேன். டேய் நான் சும்மா விட மாட்டேன்டா உங்களை, டேய் உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா, நான் வந்த பேயாதான்டா வருவேன். டேய் ஐயோ என்னடா அவங்க 2 பேரையும் பண்ணா வருவான்னு சொன்னேன், வரவே இல்லை. அதுவா,
அவன் பயந்துட்டான்டா, பயந்துட்டான். அவங்கள ஆட்களையும் நிறைய பேர் போட்டு தள்ளிட்டோம். இனிமேல் அவன் என்ன பண்ண போறான்? என்னமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? எல்லாருக்கும் தகவல் சொல்லியிருக்கோம்ல, நம்ம தான் எல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம்ல. நம்ம ஊரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம ஊரில் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒரு ஸ்கூலை பார்த்தேன்டா, இந்த ஸ்கூல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முன்ன அந்த ஸ்கூல் பாலம் அடைஞ்சிருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்ப புதுசாக இருக்குது. இல்லை, அது அப்படி தான் தெரிஞ்சு. சரி, ஃபோனு. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ அண்ணா, நான் தான் குமார் பேசுகிறேன். டேய் குமார், என்ன எந்த நேரத்தில் ஃபோன் அடிச்சிருக்கா? என்ன தகவல் கிடச்சிச்சா? அண்ணே, அந்த பிக்கால பையன் எங்கே சுற்றிருக்கான் தெரியுமா? நம்ம ஊரில் ஸ்கூல் வந்துருக்குல, அந்த தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். பைத்தியக்காரன் பையன், நமக்கு தெரியாதுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் நேற்று என்னாச்சு தெரியுமா? காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போல, அம்மா சொன்ன காய்கறிலாம் வாங்கிட்டு போகும்போது அவனை பார்த்தனே. அவன் பயத்தில் அப்படி நடுங்கிட்டு மாஸ்க்லாம் போட்டு போனானே. அந்த ஜாக்கெட்டோட இதை போட்டு கூட போனான். நான் பார்த்தேன். ஏன்னா அவன் கையில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது உங்கள் கொரோனா சிம்பிள். அந்த சிம்பிளை பார்த்தேனே. அந்த மோதிரம் பார்த்தேன். அந்த மோதிரம் நீங்கள் போட்டிருக்கிறதுனால அது உங்கள் தம்பி தான் சொல்லி நான் பார்த்து ஃபாலோ பண்ணனே பைக்கில். ஆனால் அவன் தானே, அவன் தான் அது. அவன் உள்ளுக்கு ஏதோ ட்ரக்லாம் செலவு பண்ணுறானே. அப்படியா? சரி, நாங்கள் நாளைக்கு வந்துடுறோம். ஆடு தன்னாலே வந்து மாட்டேன். பாவீங்களா, இங்கே என்னடா பண்ணுறீங்க எல்லாமே? ட்ரக்ஸாக சப்பாடு பண்ணுறீங்க? ஐயோ ஐயோ, அண்ணன் எங்கே? அண்ணன் காலம். அண்ணன் வந்துட்டாரு. அண்ணே. சொல்கிறா, வாங்கண்ணா இங்கே. டி சிவா, நீ எங்கேயும் வெயிட் பண்ணு. என்னடா? அண்ணா அங்கே எட்டி பாருங்கண்ணே. நீ தள்ளாதான் எட்டி பார்க்க முடியும். பார்க்குறேன். அடா பாவீங்களா, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? டேய், நேற்று நீ பார்த்தல, அவன் என்ன சட்டை போட்டிருந்தான்? ரெட் கலர்ண்ணே. ரெட் கலரா? சரி சரி. டேய் சிவா, இங்கே வாடா. அங்கே என்னடா, இங்கே என்னடா பண்ணுறான்? சரி டேய், நீ ஏன் வந்து பாடுறான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ரொம்ப கடுப்பாக இருக்குது இந்த மாதிரி தான். டேய் தள்ளியோட, அப்போ தானே என்னால் பார்க்க முடியும். டேய் இருடா, நான் ஒரு முக்கியமாக விசிச்சிருப்போம். நீ ஜாக்கிரதையே போய் தப்பி தவறி ஏதோ தட்டி விட்டு போகிறேன். சரி. அவனை மாட்டான். இங்கே தான் அவன் இருக்கானா? தேங்க்ஸ்ரா குமார். நம்ம ஊரில் ஒரு பைய கூட இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் நீ கண்டுபிடிச்சிருக்க. ஐ அக்செப்ட் யூ. ஆமாம், இவன் எப்படி நம்ம பொண்ணு எப்படி தெரியும்? ஒருவேளை சிசிடிவி கேமரா பார்த்துருப்பான். ஆமாம், அவனோட சிசிடிவி கேமரா கவனிக்கவே இல்லை நீ அவனை கொண்டதை. அப்போ அதுலேருந்து தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கான். மாய், அவனை கொண்டு இருப்பான்னு. அவன் இங்கே தானே இருப்பான். சரி வாடா. அடி நீ போட, நான் பார்த்துக்கிறேன் குமார். சரிண்ணா சரிண்ணா. டேய் நாளைக்கே அவனை வெப்பன் எடுத்து வந்து கொண்டுடலான்டா. நாளைக்கு சம்பவத்தை மட்டும் பாரு. சம்மோ ஸ்டார்ட். டேய் நீ இவ்வளோ வராத, நான் வண்டியை மட்டும் இங்கே நிப்பாட்டுறேன். வண்டியை மட்டும் நீ பார்த்துக்க. என்ன, நான் வண்டி விட்டு இறங்கணும், நீ வண்டியை எந்த பார்த்துக்க. புரியுதா? சரி. வெயிட் பண்ணு, வண்டி நிப்பாட்டிடலாம். ஓகே டேய், வண்டி நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் உள்ளே போகிறேன். எந்த சவுண்டு கேட்டாலும் வெளியே வராத. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வா. அதுதான் என் ஆசை. ஓகேவா? போ. ஆல்ரெடி ஐயோ ஐயோ ஐயோ, எங்கடா எங்கடா அவன்? என்ன ஆளுங்க கத்துற சவுண்டு கேட்குது? சத்யாவுக்கு என்ன இருக்குமோ? சரி நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம். சத்யா, இன்னும் ஆளை காணோம். என்னடா தலையெல்லாம் கிடக்குது? என்னடா பண்ணிட்டு இருக்க?
பாவம் வந்தனால தலையை வெட்டிட்டேன். ஒருத்தன் என்னோடைய கிழிச்சிட்டான்டா, என்னோட என் வயிற்றில் குத்திட்டான்டா. கடுப்பில் நான் என்ன பண்ணேன்னா அவனை இது பண்ணிட்டேன். அவன் தப்பிச்சு ஓடிட்டான்டா கேமலில். அவனை பிடிக்கணும்டா. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? நான் வைஞ்சிடா சொல்லிட்டு பண்ணுறா, எல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்க. டேய் அவன் ஓட்டுறான் பாருடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ என்னை காப்பாத்துங்க. கேமல் இருக்கு. தப்பிச்சு ஓடிய வேண்டியதா. ஐயோ 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 என்னை காப்பாத்துங்க. ஐயோ டேய் கேமல் சீக்கிரமா போக படிக்குதே. டக்குன்னு போ. போகுது. ஐயோ பின்னாடி வேற வந்துட போனானுங்க. ஐயோ வண்டி போக படிக்குதே. ஐயோ டேய் நில்றா. டேய் அவனை பிடிக்கணும்டா. அவனை வெட்டி சாகுதான், தலையை வெட்டி கொள்றா அன்னைக்கு. டேய் வாடா, அவனுக்கு கொல்லாம மாட்டேன்டா அன்னைக்கு. டேய் வரேன்டா அன்னைக்கு. அவனை செத்தரா அன்னைக்கு. டேய் இந்த வரேன்டா. எங்கடா அவன்? டேய் அங்கே இருக்கு பாரு. ஐயோ அவனுக்கு என்னை தேடிட்டு இருக்கானுங்களே. இப்போ என்ன பண்ணுறது? கன்ஃபார்ம் நான் சாக தான் போகிறேன். ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன வண்டி? ஐயோ வந்துட்டானுங்களே. ஐயோ போ. ஐயோ அடிக்கிறானுங்களே. செத்துறாத. ஐயோ செத்துட்டு. ஐயோ அவனை செத்தரா. டேய் குழியை தோண்டி நீ செத்தரா. நீ என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். தெரியாமல் பண்ணிட்டியா? டேய் நான் தம்பிடா. அது ஃபோனில் பேசிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கணும். நீ இப்படி பேசிட்ட. இப்போ உன்னை இப்போ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. டேய் என்னை விட்டுருங்கடா, நான் பெரிய ஆள். ஒன்னால் பல பேரோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நீ சாவு. டேய் என்னை விட்டுருங்கடா, நான் போயிடுறேன். உன்னை இப்போ வரக்கூடாது. டேய் சிவா, உனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேய் உன்னை இப்போ இங்கே நான் வெட்டுறேன்டா. உன் தலை துண்டா, உன் உடம்பு தனியாக நான் வெட்ட போகிறேன்டா. ஏய் என்னடா கதெல்லாம் விடுறியா? என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னை கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? எனக்கு மேலே இன்னும் 6 பேர் இருக்கானுங்கடா. அவனுங்களை எப்படி சமாளிப்ப? அவனுங்களையும் கொள்ளுவேன். என்னடா பண்ண முடியும்? உன் நெட்வொர்க் அழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உனக்கு தெரிஞ்சுதான் நான் கொள்கிறேன். எவன் தேடி வர போகிறான்? பயத்தில் எல்லாருமே ஒன்றுங்க தான் போவானுங்க. ஏய் வேணாண்டா. அது மட்டும் பண்ணாதீங்கடா. டேய் இப்போ வலிக்குதா? அவனுக்கு வலிக்கணும்டா. அவனுக்கு அங்கேயே வலிக்கணும்டா. நீ சாவுடா. டேய் இப்போ நீ சாவு, அதான் உனக்கு தண்ண. இப்பவே நீ சாவுடா. இதான் நான் வேணா, என்னை விட்டுருங்க. அவன் சாகும்போது நம்மக்கிட்ட ஒன்று சொல்லிட்டு செத்தான். அவன் தலையை வெட்டும் போது அவனுக்கு மேலே ஒன்று 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னான். நீ ஞாபகம் இருக்கா? அதுதான் எனக்கும் ஒன்று புரியல. அது யாருன்னு எனக்கும் தெரியல இப்போதைக்கு. அவன் யார், என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஆமாம், நம்ம அப்பாவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா எனக்கு தோணுதே இருக்குது நம்ம அப்பாவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு.
அதுக்காண்டி இதுவும் என்கிட்ட இருக்குது. என்னடா சொல்கிற? அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்காரா? ஆமாம். ஸோ சக்தி இப்படி ஆனதுக்கு காரணமே யார்? அந்த 6 பேர் யார்? யார் அந்த 6 பேர்? அவனை எப்படிடா சமாளிக்குது? போஸ் நம்ம ஆளை கொண்டுட்டா போஸ். யார் போஸ் அவன்? பேச நம்ம ஆளு சக்தியை கொண்டுட்டா போஸ். யார் போஸ் அவன்? தெரியல. சக்தியை கொள்ளாததுக்கு யாருன்னு தெரியல. அது வேற யாருன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சு. யாருன்னா அவங்க 2 பேருடைய அண்ணனுங்க. சக்தி இல்லை சொல்லிட்டேன். சிவா, சத்யா, இவங்க 2 பேர் தான் கொண்டு இருக்காங்க. காரணம் அவன் ரொம்ப வில்லியனேச்சம் பண்ணனால தான் கொண்டு இருக்கான். மற்றபடி எதுவுமே இல்லை. டேய், என்ன சொல்கிற? அவனுங்க ரொம்ப ஓவராக பண்ணனால தான் கொண்டுட்டாங்களா? நல்லது தான். யார் அவனுங்க? அடுத்து நம்ம அவனுங்களை டார்கெட் பண்ணோம். நம்மளுக்கு மேலே இன்னும் 3 நம்மளுக்கு மேலே இருக்கான ஒருத்தன். அவனுக்கு விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். நம்ம 3 பேரும் ஜாக்கிரதையாக தான் இருக்கிறோம். ஏன்னா இல்லை நம்ம 6 பேரும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இல்லைன்னா நம்மள கொண்டுட்டு அவனுங்க எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஸோ நம்ம தான் இந்த கேமை முடிவு பண்ணணும். அவனுங்க இல்லை. கொடிட் நீங்கள் யாரும் முட்டாள்தனம் மாதிரி அவன் வீட்டுக்கிட்டே போய் பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அவனுங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். புரியுதா? எல்லாருக்குமே புரியுதுன்னு நினைக்கிறேன். The game is not over.